ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ப்ரோமோலேயே இன்னைக்கான எபிசோட் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டாப்புல. அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கேமை நல்லா தீவிரப்படுத்தி விளையாடுங்கன்னு சொல்லி இத்தனை காலமாக சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாரம் தான் கொஞ்சம் தீவிரமாக வந்து விளையாடினாங்க. ஆனால் அந்த இடத்துல பயங்கரமாக ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இவங்க போய் அவங்களுக்கு விளையாடுறது, அவங்களுக்கு போய் இவங்க விளையாடுறது, அதே மாதிரி இவங்க ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு அவங்கள வந்து எதிர்த்து வந்து போராடுறது, அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதே நமக்கு வந்து புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் நீ சூப்பராக நடிச்ச, நான் நடித்தேன், நீ நடிச்ச அப்படின்னு சொல்லி ஒரே நடிப்பாக வந்து இருந்துகிட்டு இருந்தது. அவங்களுக்குள்ள அவங்களே பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக நடிக்கிற நீ, வேறு லெவலில் நடிக்கிற நீ அப்படின்ற மாதிரிலாம். அதனால் யார் சிறந்த முறையில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு விசாரிச்சிடலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதன் காரணமாக என்னத்தை பற்றி விசாரிக்க போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முதல் விஷயம், முத்துக்குமரனை பற்றி விசாரிக்க போகிறாரு. நீங்கள் வந்து பவித்ரா அவர்களுக்கு விட்டு கொடுத்தீங்களா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு வெளுன்னு வெளுக்க போகிறார் அப்படிங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கடுத்து தான் நீ நடிச்சா நான் நடித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் வச்சு போலன்னு வந்து புழக்க போகிறாரு அப்படிங்கிறதும் நல்லா புரிகிறது. இதில் அன்ஷிதா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க, ரொம்ப பண்ணிட்டாங்க. ரொம்ப கீழ்த்தரமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அன்ஷிதாவுக்கு பயங்கரமான வந்து ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக சும்மா கீழே விழாமல் தலையில் அடியும் படாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி போய் உட்காடுறது, அப்புறம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறது, காலு மேலே போட்டுட்டு இருந்தேன், மேலே ஏறி படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அன்ஷிதாவுக்கு இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. அண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் யார் முதல்ல வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஓட்டிங் முடிவுகள்லையும் நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக கம்பல்சரி டபுள் எவிக்ஷனாக இருந்தாலும் சரி, சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தாலும் சரி, ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எவிக்ட் ஆகிருக்கிறதாக இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுனால பெருசாக எந்த விதமான பாதிப்பும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் எதுவுமே பெருசாக பண்ணல. ஸோ அதனால் அவர் உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், வெளியே இருக்கிறதும் ஒன்று தான். என்ன கொஞ்சம் முன்கூட்டியே கூட அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இவங்களும் ரொம்ப வெயிட் பண்ணி ஓகே கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. சரி போப்பா, தயவு செய்து உங்களுக்கான நேரம் வந்துருச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்களாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.